ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 11th, அதாவது மார்ச் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மறுகூட்டல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல், மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் ஜூலை 2024 துணைத் தேர்வுகளுக்கு தேர்வுகள் விண்ணப்பங்கள் வரவேற்றலுக்கான செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 11th பொதுத் தேர்வு எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரீடோட்டலிங், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்றலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி முழுசாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 17/5/2024 முதல் மார்ச் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று HSC 1 இயர் மார்ச் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தேர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் போய்ட்டு HSC 1 இயர் மார்ச், அதான் HSC ஃபஸ்ட் இயர் மார்ச் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் போய்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது 17/5/2024 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வர்கள் விடைத்தாள் நகல் மறுகூட்டல் 1 விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விடைத்தாள் நகலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை மறுகூட்டலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் நகல் மறுகூட்டல் 1 கோரி விண்ணப்பிக்க வரும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும், தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 15/5/2024 புதன்கிழமை காலை 11 மணி முதல் 20/5/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் மறுகூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் தங்களது விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுகூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரீவேல்யூவேஷன் நீங்கள் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டினுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாள்களின் நகல் கோரி விண்ணப்பித்திட இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரீடோட்டலிங்க் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. விடைத்தாளின் நகல் பெற்ற பிறகு அவர்கள் மறுகூட்டல் 2 மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பெண் பட்டியலில் பதிவிறக்கம் செய்யும் நாட்கள் 17/5/2024 முதல் நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க நாட்கள் 15/5/2024 முதல் 20/5/2024 வரை அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் நகல் பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் 275 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் காப்பிக்கு ஆன்சர் ஸ்கிரிப்டினுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் வாங்குறதுக்கு 275 ரூபா. ரீடோட்டலிங்க் 1 பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் உயிரியல் பாடத்திற்கு மட்டும் 305, ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் 205 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்தலாம் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை அதன் பிறகு ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒப்புகைச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்பெண்ணை பயன்படுத்தி தேர்வர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா பின்னர் ஊடகங்கள் வழியாகவும் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவும் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 துணைத் தேர்வுகளுக்கு தேர்வுகள் வந்து விண்ணப்பிக்கும் வரவேற்றலுக்கான வழிமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறவுள்ள ஜூலை 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித் தேர்வுகளிடமிருந்து மார்ச் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வுகளிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளியில் 16/5/2024 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தனித் தேர்வர்களுக்கு வந்து வழிமுறை கொடுத்துருக்காங்க. ஜூலை 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு துணைத் தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித் தேர்வர்களும் மற்றும் மார்ச் 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தனித் தேர்வர்களும் 16/5/2024 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை ஆன்லைன் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு சேவை மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி மாவட்டம் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை dg.tn.gov.in இணையதளத்தில் விண்ணப்பத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள், அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு கட்டணம். அதனோட இதர கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பதிவு கட்டணம் வந்து 70 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுதுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் 150 ரூபா, இதர கட்டணம் 35, மொத்தம் 185. ஆன்லைன் பதிவு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையத்தில் அல்லது பள்ளியில் பணமாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அனுமதி திட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. 16/5/2024 வியாழன் முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஜூலை 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் 3/6/2024 மற்றும் 4/6/2024 ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்விற்கு சிறப்பு அனுமதி கட்டணம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு இக்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மிட் கார்டு வந்து எப்படி வந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வுகளுக்கு ஒப்புகைச்சீட்டு வழங்கப்படும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி அரசு தேர்வு துறைப்பினர் அறிவிக்கும் நாளில் பொதுத் தேர்வு கூட நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டியாக தேர்வர் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்படுற தேர்வு மையம் குறித்து தேர்வு கூட அனுமதி சீட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த வந்து சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் வரை தனித்தேர்வர்களுக்கு தேர்வு எழுத வழங்கப்படும் அனுமதி தற்காலிகமானது எனவும் தனித்தேர்வர்களின் விண்ணப்பம் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்த பின்னரே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வுகள் சார்ந்த விரிவான தகவல்களை dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுகால அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டு துணைத் தேர்விற்கான தேர்வுகால அட்டவணையினை dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குறிப்பில் அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.